பஞ்சபூதங்களால் ஆன இந்த அன்னம் மனிதனுக்கு இன்றியமையாத உணவாக விளங்குகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் முதலில் 5 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த தேவையான அளவு நீரை சேர்த்து அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும். இந்த அன்ன அபிஷேகம் செய்யப்படும் அன்னம் 2 நாழிகை அதாவது 1½ மணி நேரம் அப்படியே வைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் யஜுர்வேத பாராயணம், ருத்திரம், சமகம் ஆகியவை பாராயணம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நேரத்தில் மிகவும் கதிர்வீச்சு இருக்கும் என்பதால் அந்த அன்னத்தை கோவில் குளத்தில் அல்லது ஆற்றில் கரைத்து விடுவர். இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகி விடும். அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி கூறப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை கண்டால் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். வாழ்வில் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதும் கிடைக்கும். நிதி நிலை எப்போதும் சீராக இருக்கும். அன்னாபிஷேக பிரசாதம் உண்டால் மங்காத தோற்றப்பொழிவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.